லாயல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து சுத்திட்டு இருப்பானுங்க. டீம்ஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்கள் எப்பவுமே அவங்களுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ், மும்பை ஃபேன்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு தெரிவானுங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கெல்லாம் ஜெயிக்கணுங்கிற அவசியமே இல்லைடா. வெறும் ஜெயிச்சா எவ்வளோ 50 கோடியா அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஆட் ரெவென்யூ, உங்களை மாதிரி கிரேசியான அந்த மேடு ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா ஆட் ரெவென்யூலாம் அவங்களுக்கு சும்மா நார்மலாகவே 200 கோடி 300 கோடி வரும். நீ அப்போ எப்படி அவன் ஜெயிக்கணும்னு யோசிப்பான். சும்மா வருவான் 2 மாதம் ஜாலியாக வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஜாலியாக வந்து விளாண்டுட்டு போவான். சிவம் துபைலாம் பாருங்கள், சும்மா வாரான், ஒரு 6 அடிக்கான், ஒன்றும் இல்லாமல் கத்துவானுங்க அப்படின்னு. மேட்ச் எந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, அடுத்த பாலே தூக்கி சுற்றி அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கான். ஸோ அவனுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சும்மா ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் மேட்சை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இப்படி மேட்ச் இருக்குது, அப்படி மேட்ச் இருக்குது, ப்ரீவியூ, இப்போ அதுக்கு ப்ரிவ்யூ, இந்த அனலைசிஸ் அந்த அனலைசிஸ்னு போட்டுக்கிட்டு அவனுங்க ஜாலியாக இருக்கானுங்க. மேட்ச் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, நம்மளுக்கு கிறுக்கணுங்க மாதிரி இவனை கத்திக்கிட்டு அடப்பானுங்க. எவ்வளோ காசு கொடுத்துனாலும் வந்து நமக்காக மேட்சை பார்க்க வருவானுங்க. நம்ம பாட்டு ஜாலியாக விளையாடுவோம், நம்ம பாட்டு ஜாலியாக இருப்போம். ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கவே மாட்டானுங்க. இந்த மொத்த மேட்சுக்கும் காரணம் யாருன்னு யோசிக்க கூட மாட்டானுங்க. அவனுங்க திங்கிங்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, சும்மா வாரம் ஜாலியாக விளையாடுவோம், ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டிங்ஸை போட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் நீங்கள் கடைசி வர நாங்களாம் லாயல் ஃபேன்ஸு, டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்கள் வந்து டீமோட தான் இருப்போம். ஆர்சிபி டீம் ஃபேன்ஸ் வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து கேள்வி மட்டும் ஃபர்ஸ்டே கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கப்பு எப்பவுமே அடிச்சிருப்பானுங்க. ஆனால் நாங்கள் வந்து எப்போவுமே டீமோட இருப்போம், ஜெயிச்சாலும் தோத்தாலும் டீமோட இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேன்ஸ் தான் காரணம் அந்த டீம் கப் அடிக்காததுக்கு.